மக்களே, சாயங்காலம் காலையில் மாடிக்கு வரல. அதனால் சாயங்காலம் வந்து பூக்கள் பறிக்க வந்திருக்கோம். வியாழக்கிழமையாட்டு என்னென்ன பூக்கள் எல்லாம் பூத்துருக்குன்னு உள்ளதை பார்த்துட்டு ஒரு அறுவடை பாருங்க. இந்த ரோஸ் கலர் செம்பருத்தியில் என்ன 5 பூ இருந்துருக்கு. சந்தன கலர் செம்பருத்தியில் இங்கே வருங்க 1, இங்கே 1, 2 எல்லாம் சாயங்காலத்துக்கு மேலே சுருண்டுட்டு பார்த்துருங்க. ஒரு கொத்தில் 3 பூ விரிஞ்சிருக்கு. எல்லாமே சுருங்கி நிற்கி பார்த்தீங்களா. சாயங்காலம் வெயில்னா அப்படி ஒரு வெயில் பார்த்துருங்க. பாருங்க தெட்டிப்பூ, ராமர் துளசி, மல்லிகையில் நிறைய மொட்டுக்கள் நிற்கிது. மல்லிகையில் தெரியுதுங்களா, நிறைய மொட்டுக்கள் நிற்கிது. மொட்டுக்கள் எல்லாம் பறிச்சு விட்டு மழை வந்து கிடக்கு. ஆனால் மழை பெய்யலை. நேற்றைக்கு முந்தானத்தன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்யுது. அதுபோல் இன்றைக்கும் கொஞ்சம் பெய்யும்னு பார்த்தோம், பெய்யலை பார்த்துடுங்க. பாருங்க நிறைய மொட்டுக்கள். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி. என்னென்ன ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன பூக்கள் எல்லாம் பூத்துருந்துன்னு உள்ளது வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இன்றைக்கி கடைசி நாள், ஏப்ரல் 30 கடைசி நாள். நாளைக்கு மே தினம். பாருங்க ஒரு வெண்டைக்காய் நிற்குது. வெண்டைக்காயும் பறிச்சாச்சு. பாருங்க நித்தம் பூக்கிற நித்திய மல்லியில் எவ்வளோ பூன்னு பாருங்க. இதெல்லாம் கொத்தாட்டு எவ்வளோ நிற்கி பற்றியலாம். எல்லாம் இன்னைக்கு நேற்றைக்கு நேரமாக எல்லாம் விரிஞ்சிருந்து இன்னைக்கு விரியலை வருங்க. இன்னைக்கு எல்லாம் மொட்டாக தான் நிற்கி. அதனால் நேற்றைக்கு வந்ததோடையும் பிந்தி தான் நான் வந்துடுறேன். நல்ல மழைக்கு இருட்டு கொண்டு நிற்கிது. மழை இருட்டுனாலே என்னதோ இன்றைக்கி பூக்கள் என்ன விரியலை. நேற்றைக்கு நல்லா விரிஞ்சிருந்து. நேற்றைக்கு நான் பார்க்கும்போது நல்லா விரிஞ்சு கமகமாக வாசமாக இருந்து இன்றைக்கி விரியலை. இதெல்லாம் எவ்வளோ மொட்டுக்கள் நிற்கி பற்றியலா. பறிச்சிக்கிட்டே இருக்கேன். பறிக்க பூ மொட்டு வரும்போது நிறைய வரும் பார்த்துடுங்க. இல்லாத நேரம் இல்லை. இவ்வளவு பூக்கள் கிடச்சிருக்கு. மல்லிகையிலையும் இருவாச்சு. இந்த நித்தம் போக்குற நித்திய மல்லிகையிலையும் மொட்டுக்கள் கிடச்சிருக்கு. வருங்க கொத்தவரையில் நிறைய காய் நிற்கிது. கொத்தவரங்காயும் பறிச்சிட்டு மழை இருட்டி கிடக்கு பற்றியலாம். மழை மேகம் வந்து கிடக்கு மழை பெய்யதுக்காக. வருங்க இந்த வழுதனை செடியில் இப்படி ஒரு கூடு போல் வந்து அந்த கூட்டில் ஒரு புழு இருக்கும் பார்த்துடுங்க. இவருக்கு வந்தது இது வந்து நம்ம அந்த செடிகளை எல்லாம் நாசம் பண்ணிடும். அதனால் இந்த செடிகளில் கத்தரி வழுதனை இந்த செடிகளில் எல்லாம் இப்படி ஒரு கூடு இருக்கும். அந்த கூடு இருக்கிறத பார்த்துக்கிடுங்க. இங்கே வருங்க இப்படி கூடு போல் இருக்குது. அந்த கூட்டுக்குள்ளால் புழு இருக்கும். அது இருக்கிறத பார்த்துக்கிடுங்க. இங்கே வருங்க வழுதனங்காய் குண்டாட்டு இருக்கும். வழுதனங்காய் வருங்க. இதெல்லாம் எப்படி குண்டாக இருக்குன்னு பற்றியெல்லாம். இங்கேயும் இருக்குது. இது 2 காய், ரெட்டைக்காய். பாருங்க நித்தம் பூக்கிற நித்திய மல்லிகை, துளசி, இந்த கொத்தவரங்காய், வெண்டைக்காய், பச்சை கத்தரிக்காய். இது இவ்வளவும் இன்றைக்கி வியாழக்கிழமை சாயங்காலம் அறுவடை பண்ணியிருக்கோம். பாருங்க மழை வந்து கிடக்கு. ஆனால் மழை பெய்யலை பார்த்துருங்க. பயங்கர சூடு. உங்கள் இடத்துல எப்படின்னு மழை உண்டா எப்படின்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயங்காலம் என்னென்ன அறுவடைகள் பண்ணியிருக்கேன்னு இங்கே ரோஸ் கலர் செம்பருத்தி, சந்தன கலர் செம்பருத்தி எல்லாம் வாடி போச்சு. வணக்கம்.